ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, விஜய் வரலனா ஜெயம் ரவி வருவாராம். கோடம்பாக்கத்தில் பரவும் வதந்தி. விஜயின் கத்தி தீபாவளிக்கு கண்டிப்பாக திரைக்கு வருகிறது என்று அந்த பட நிறுவனத்திடமிருந்து உறுதியான தகவல்கள் வெளியான பிறகும் கூட ஒருவேளை வராமலும் போகலாம் என்றொரு வதந்தி கோடம்பாக்கத்தில் வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையே சமீபத்தில் சென்சாருக்கும் படத்தை அனுப்பி யூ சான்றிதழும் வாங்கிவிட்டனர். ஆனபோதும் இன்னும் படப்பிடிப்பு நடப்பதாகவும் பின்னணி இசைக்கோர்ப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் கத்தி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கத்தி ஆடியோ விழாவிற்கு பிறகு அமைதி காத்து வந்த கத்திக்கு எதிரான தமிழமைப்புகள் தற்போது மீண்டும் விழித்துள்ளன. படத்தை வெளியிடக்கூடாது என்று தியேட்டர்காரர்களிடம் முறையிடுவோம், அதையும் மீறி வெளியிட்டால் தியேட்டருக்கு முன்பு போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தீபாவளிக்கு கத்தி பூஜை படங்கள் வருவதால் இந்நேரத்தில் ஜெயம் ரவி நடித்துள்ள பூலோகத்தை இறக்கிவிட வேண்டாம் என்று பின்வாங்கி இருந்த ஆஸ்கார் பிலிம்ஸ் தற்போது ஒருவேளை கத்தி வரவில்லை என்றால் பூலோகத்தை ரிலீஸ் செய்துவிட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறார்களாம். ஜெயம் ரவி இரட்டை வேடத்தில் நடித்துள்ள பூலோகம் படத்தில் அவருக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருக்கிறார். இந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாகி கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.